ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோடா கிச்சன். நாங்கள் வாடகை வீட்டில் குடியிருந்தோங்க. அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த சீனு இருந்தாங்க. முதல்ல போனப்போ கத்திட்டு கடிக்க வந்துட்டாங்க. ரொம்பவே பயந்துட்டேன். அதுக்கப்புறம் சீனுன்னு சொன்னால் அது கடிக்காதுமா, அது பேர் சீனுன்னு என் பையன் சொன்னான். அப்புறம் சீனுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போவோம். லைன் வீடுங்க. அப்புறம் அவன் அப்படியே பழகிட்டான். அவனுக்கு சாப்பாடு போட பிஸ்கெட் கொடுக்க எல்லாம் பழகிட்டான். இப்போ நாங்கள் வீடு மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டோம். அந்த பக்கம் இப்போ நாங்கள் கடைக்கு போயிட்டு வரும்போது எங்களை பார்த்துட்டான் வழியில். சரி, அடையாளம் தெரியாமல் அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படின்னு நினச்சேன். சீனு போகிறான் பாருடான்னு என் பையன்கிட்ட சொன்னேன். பார்த்தா பின்னாடியே ஓடி வந்துட்டான். எங்கள் வண்டிக்கு பின்னாடியே. எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கான் பாருங்கள். நாங்கள் இப்போ புது வீட்டுக்கு 1 வருஷம் பக்கம் ஆக போகுது. அவன் அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காங்க. சரி, சீனு வராதுடா, அந்த பக்கம் நிறையா நாய்க்குட்டிங்க இருக்காங்க. அங்கே ஒரு 10-15 ரூபாய் இருக்கானுங்க. சரி, அவனுங்க கூட எல்லாம் சண்டை போட்டுக்குவானுங்கன்னு சொல்லிட்டு வராதுடா, வீட்டுக்கு போடா அப்படின்னு சொன்னோம். கொஞ்சம் பாதி தூரம் ஓடி வந்துட்டான். நாங்கள் வண்டியை நிறுத்தி வீட்டுக்கு போச்சினோம் அப்படின்னு சொன்னோன்னே சொன்னது நல்லா புரிஞ்ச மாதிரி திரும்பி வீட்டுக்கு போகுது. சரி, புள்ள சொல் பேச்சு கேட்டுச்சு, பிஸ்கெட் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிஸ்கெட் வாங்கி போட்டோங்க. அதான் சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி, அவன் பிஸ்கெட் சாப்பிடும்போது நம்ம போயிடலாம், இல்லைனா திரும்பி பின்னாடியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. வீட்டுக்கு பக்கத்தில் போனோன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன் நாங்கள் சீனு வர வேண்டாம்டா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க, இங்கே எத்தனை உருப்படிங்க இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் அவனை ரவுண்டு கட்டிடுவானுங்க. அப்புறம் எல்லாம் சண்டை போட்டுக்குவானுங்க. அதனால சொல்லிட்டு தான் சீனு நீ வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அமுச்சு விட்டு நாங்கள் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே இவனுங்களை பார்த்து இவனுங்கள்ட்ட 2 வார்த்தை பேசணும். இல்லைன்னா இப்படி தான் கூடவே வருவானுங்க. நம்மளை என்ன இடிக்கிற மாதிரி வருவானுங்க. பேசு அப்படி விளையாடுங்கிற மாதிரி பின்னாடியே வந்துட்டுருப்பானுங்க. நின்று என்னடா பண்ணுறீங்க, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அமைதியாக போயிடுவானுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.